நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான சோபக்கிருது வருடத்திற்குண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அதனால் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது 15/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறது வருது. பொங்க வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே பொங்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பொங்க வைக்கும்போது பொங்கப்பானைக்கு இந்த மஞ்சள் கட்டுவோம் இல்லைங்களா, அதை வீட்டில் மூத்தவர்கள் தான் கட்டணும். அப்படி செஞ்சுட்டு பொங்கப்பானையை 3 முறை அந்த அடுப்பை சுற்றி பொங்கப்பானை அடுப்பில் வச்சுட்டு சூரிய பகவானை வணங்கி பொங்கலிட்டு நல்லா சங்கூதி மேலதாளங்கள் முழங்க பொங்கல் படைங்க. சரி, இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசிலையும், செவ்வாய் தனுசு ராசியிலேருந்துட்டு தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கும், புதன் தனுசு ராசியிலேருந்து தை 13ஆம் தேதி மகர ராசிக்கும் போகிறாங்க. அப்போ இந்த 3 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மகர ராசியை தொற்றுது, சனி பகவானோட வீட்டை. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலேருந்துட்டு தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு போய் உட்கார்றாரு. குரு பகவான் மேசத்தில் பலமாகவும், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சியாகவும், ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, ஏதாவது நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கா, ஏதாவது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, இது எல்லாத்தையும் நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கிட்டு, அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் போடக்கூடிய ஜோதிட வீடியோக்கள் எல்லாத்தையுமே சில சேனல்கள் திருடி அவங்களோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சில மாதங்கள் போனால் போதுன்னு விட்டுட்டோம். இதுக்கு மேலெல்லாம் புகார் தெரிவித்து அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் மாத தொடக்கத்தில் இருக்கார். அப்போ தனஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதியே இருக்காரு அப்படிங்கிறப்ப காசு பணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஒரு 5 நாளைக்கு அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படிங்கும்போது நிறைய பண வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட முதல் வாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து விலகி இருக்கார். இப்போ கிஞ்ச நாளும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ உடம்புல இருக்கிற வியாதி அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு குணமாயிடும். அதுமாதிரி தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா, தொழில் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியால் பார்த்திங்கன்னா போட்ட காசே எடுக்க முடியாத சூழல் இருந்திருக்கும். ஏதோ நானும் கச்சேரிக்கு போகிறேன் அப்படிங்கிற கதையாக தான் இருந்திருக்கும். எங்கனாவது வேலைக்கு போனால் கூட 10 ரூபா சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். சொந்தமாக தொழில் தொடங்கிவிட்டு வெள்ளையும் சொல்லியமாக குந்திருக்கோம், பாக்கெட்டில் 10 ரூபா இப்போ இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது, இழுத்து மூடவும் மனசும் இல்லை, 4 பேர் பார்க்குறவன் கைகுட்டி சிரித்து விடுவான் அப்படிங்கிறதால தொழிலை பிடிச்சி இழுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்பாடா தொழில் ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனால் எவ்வளோ வருமானம் வருதை விட அதை விட ஒரு 10 ரூபா கூட கிடைக்குது, போதும் ஓரளவுக்கு மன நிம்மதி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. இதுக்கு மேலே நம்ம முயற்சி அதிகமாக செய்ய 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 பார்த்திங்கன்னா 10 ரூபா தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதுமாரி சின்ன சின்ன முதலீடுகள் அப்படிங்கிறத செஞ்சு பெரிய அளவில் ஜெயிக்கணும். எடுத்த உடனே கொண்டு போய் நான் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி முதலீடு போடுறேன், லோன் வாங்கி முதலீடு போடுறேன், இல்லை ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு முதலீடு போடுறேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நம்ம கையில் 10 ரூபா இருக்கா, 10 ரூபாயை போட்டு 11 ரூபா எடுப்போம், தப்பு இல்லை. எடுத்த உடனே நான் லட்சத்தை போட்டு 2 லட்சம் தான் எடுப்பேன் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பின்னாடி சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கடன் வாங்கி முதலீடு போடாதீங்க, யாரையும் கூட்டாளிக்கு இந்த காலகட்டத்தில் சேர்த்துக்காதீங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆதாயம் தரக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி நிறைய விஷயங்களை யோசித்து வச்சுருப்பீங்க. சரி, ஒரு பையன் இருக்கான், 2 பிளாட்டாக வாங்கி வைப்போம், பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, பவுனுக்கு ஒன்று எடுத்து வைப்போம், அந்த மாதிரி விஷயத்தில் இறங்குவீங்க. நிறைய நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. என்னதான் நண்பர்களோட ஆதரவு இருந்தாலும் தொழிலுக்குள்ள நட்பு வட்டத்தை தலையிட விடாதீங்க. ஏதோ ஆலோசனை கேட்குறோமா அதோடு நிறுத்திக்கணும். நம்மளோட தொழிலோட வருமானம் எவ்வளோ போட்டோம், எவ்வளோ வருது, எவ்வளோ கடன், எவ்வளோ போச்சு, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதை கொஞ்சம் ரகசியம் காத்துக்கிறது நல்லது. அதோட அரசியல் துறையில் பொதுநலத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுக்கு மேலே வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களை நேசித்து நேர்மையான முறையில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட ராசிக்கு குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. குரு பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் இப்போ பலம் அடைஞ்சிருக்காரு. அவரோட பார்வை ராசியில் விழுவுதுங்கிறது நல்லது. குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி. ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு பகை கிரகமாக குரு பகவான் இருந்தாலும் கூட இப்போ நல்ல இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதால சகோதரர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சிக்கலாம். நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு அண்ணன் தம்பி நமக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்காங்க, சரி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு யோசனை சொல்லுவாங்க,
ஒரு நம்மளால் ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்கு பயணம் போக முடியல, போயே ஆகணும், ஆஃபீஸை மூட முடியாது, இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற சூழலில் சரி நீ போய் உன் பொழப்பா இருப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏதோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அவங்க பாட்டுக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எந்த விதமான குறுக்கீடும் இருக்காது. கொஞ்சம் மனஸ்தாபம் அப்படிங்கிறதெல்லாம் மறைஞ்சிரும். பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடி அப்படிங்கிறது நீங்கினாலே மனசில் நமக்கு ஒரு நல்ல திருப்தி அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்படிங்கிறதால ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும். அதோட தை மாதம் தொடங்கி, அதாவது தை 5ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 19ஆம் தேதி, தனுசு ராசிக்கு ராசியதிபதி சுக்கிர பகவான் போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு ராசியதிபதி செய்கிறாரு அப்படின்னா வெற்றிகள் ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அப்போ நிறைய வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். சகோதரர்களுக்குள்ளே இருந்த அரசல் புரசல் மாறிடும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. இந்த விஷயத்தை எடுத்தோம்னா இதை இன்றைக்கி செஞ்சு முடிச்சுட்டு தான் மறுவேலை அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க. அது மாதிரி எந்த ஒன்று தேர்ந்தெடுத்தாலும் அதில் வந்து நிறையா சிந்திச்சு சரியான முடிவு எடுப்பீங்க. 4 பேர் கூட்டத்தில் சொல்லுவாங்க, அவன் ஒரு விஷயம் சொன்னான்னா கரெக்டாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு சிந்திச்சு வச்சுருப்பீங்க. அப்படிங்கிறதால உங்களோட முடிவுகள் எல்லாம் நல்லாயிருக்கும், வெற்றியவும் கொடுக்கும். அதோட மாதம் தொடங்கி 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது தை மாதத்துக்கு 13ஆம் தேதி, ஜனவரிக்கு 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போயிடுறாரு. ராசிக்கு 9ஆவது வீட்டுக்கும் 12ஆவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிற புதன் சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது உடம்புல இருந்த பிரச்சனை நீங்கிரும். நிறைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் சந்திக்கலாம். பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், உங்களோட துறை சம்பந்தப்பட்ட இதில் சாதித்தவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவங்களோட ஒத்துழைப்போட அடுத்த கட்டத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கான கால் எடுத்து வைக்கலாம். நல்ல முயற்சி அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா மட்டுமே போதும். அதுக்கான ஆதரவு அப்படிங்கிறது 4 பக்கமும் ஒன்று கூடும். அப்போ ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி உங்களோட முன்னேற்றத்தை வந்து உங்களோட நண்பர்கள், உறவுகள், சகோதர சகோதரிகள், பழக்க வழக்கத்தில் உள்ளவங்க, புதுசாக பழக்கமானவங்க, ஒரு ரயில் பயணம் போனால் அதில் ஒரு நட்பு கிடைக்கும். இப்படி எல்லாரும் சேர்ந்து தேர் இழுத்து உங்களை வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. அதோட 21ஆம் தேதி மாதம் தொடங்கி, அதாவது பிப்ரவரிக்கு 4, தைக்கு 21, மகரத்துக்கு செவ்வாய் போகிறாரு. செவ்வாய் போய் சுகஸ்தானத்தில் உச்சமடைகிறாரு. 2க்கும் 7க்கும் அதிபதி உச்சமடைகிறாரு. அப்படிங்கிறது யோகம்தான். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடையும் போது குடும்ப வருமானம் நல்லா இருக்கும், தனஸ்தானம் நல்லா இருக்கும், வாக்குப்பலி தான் இருக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் வெற்றி அடையலாம். 7க்கும் அதிபதியாக இருக்காரு. அப்படிங்கிறதால காதல் திருமணங்கள் இப்போ கைகூடும். ஒரு காதல் உறவில் இருக்கேன், ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ போய் வீட்டில் சொல்லலாம். நல்லபடியாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நல்லபடியாக திருமணம் நடந்து முடிஞ்சிடும். பெருசாக பிரச்சனை எதுவும் வராது. பேர் கொடுத்த வாக்கியம் காப்பாற்றிடுவீங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசுனீங்க அப்படின்னா அதில் உறுதியாக நிற்பீங்க. அதை செஞ்சுட்டு தாண்டா அடுத்த வேலை, சொல் பேச்சு மாற மாட்டான்டா அப்படின்னு சமூகத்தில் பேர் எடுத்துடலாம். 7க்கு அதிபதி உச்சம் அப்படிங்கும்போது நமக்கு கூட்டு தொழில் வாய்ப்பெலாம் வரும். அது வந்து அவங்களோட சுயஜாதகத்தை பார்த்து முடிவெடுத்துக்கிறது தான் நல்லது. கூடுமான வரைக்கும் தனித்து தொழில் செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து சிந்தனைகள் அதிகமாகும். மற்றவர்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாயிடுவீங்க. நீங்கள் ஒரு காரியம் செஞ்சால் அது நல்லாயிருக்கும். சொந்த பந்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து, விசேஷ நிகழ்ச்சி, ஒரு கல்யாண நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா உங்களை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் மேலே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வலுவாக உங்களுக்கும் இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது சுற்றத்தாருக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அப்படி ஒரு யோக காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தை மாதம் அமாவாசை அன்னைக்கு, பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை நினச்சி மனசார வணங்குங்க. ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் சனி இருக்கும்போது முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த தை அமாவாசை பிப்ரவரி 9ஆம் தேதி வருது. அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாடுகளை முறையாக செய்யுங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை தானமாக கொடுங்க. ஏழைபாளைகளுக்கு அன்றைய தினத்தில் காலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது. மதியம் முன்னோர்களை வணங்கி விரதமிட்டு வணங்கிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு 21 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சாலே இந்த பூர்வ புண்ணிய சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகிடும். துளாராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.